அரவிந்த், உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த தேர்வு பற்றி முதல்ல சொல்லுங்களேன். இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி, இந்த ரெட்டி அவரோட ப்ரொஃபைல், அதேபோல் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், இந்த கூட்டணியில் எப்படி அந்த இறுதி முடிவு வந்தது? சுதர்சன் ரெட்டி நாம் அனைவரும் அறிந்தது போல ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. 2011ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார் என நினைக்கிறேன். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அரசியல் சாசன விவகாரங்களில் மிகவும் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு மிகவும் அவருக்குன்னு ஒரு அனுபவம் பெற்றவர். இரண்டாவது, சமீப காலமாக தொடர்ந்து அரசியல் சாசன அந்த வழிமுறைகளையும் அந்த இருக்கிற இதையும் அது தன்னோட கருத்துக்களை தொடர்ந்து அவர் அரசியல் சாசனம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து அவர் தெரிவித்து வருபவர். பாரத் ஜோடோ யாத்ராவுக்கும் அவர் ஆதரவு தெரிவித்ததா நான் நினைக்கிறேன். பாரத் ஜோடோ யாத்திரால ஒரு கட்டத்துல ராகுல் காந்தி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை சந்தித்த போது சுதர்சன் ரெட்டியும் சந்தித்தான் என நினைக்கிறேன். அதுல ஏதாவது சிறு தவறு இருக்கலாம், என்னோட ஞாபகத்துக்கு சந்தித்தான் நினைக்கிறேன். அதனை தொடர்ந்து சமீபத்துல தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அந்த காஸ் சர்வே, சாதிவாரி அந்த ஆய்வு தொடர்பான அந்த குழுவை தலைமை தாங்கி நடத்தியவர் சுதர்சன் ரெட்டி. அவரோட பூர்வீகம் தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட அந்த காஸ் சர்வேயோட அந்த கமிட்டியோட சேர்மனாகவும் அவர் செயல்பட்டு இருந்தார். இதுதான் அவருக்கான ஒரு பேக்ரவுண்ட். எனவே காங்கிரஸ்க்கு அவர் நன்கு பரிச்சயமானவர். ஏனென்றால் தெலுங்கானால அந்த காஸ் சர்வே நடத்தினால அதனை தொடர்ந்து அந்த குழுவோட தலைவராக இருந்த காரணத்தினால் ராகுல் காந்தியோட பல்வேறு முறை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எனவே சுதர்சன் ரெட்டிய ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டியா, ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மையமாக கொண்டுதான் இந்த தேர்தலை இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது சமூக நீதிங்கிற ஒரு பிளாங்க்ல தான் சுதர்சன் ரெட்டி அவர் முன்னிறுத்தி இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கு சுதர்சன் ரெட்டியோட 2 பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கதா நான் பாக்குறேன் பொலிட்டிக்கலா. ஒண்ணு, ஜெயலலிதா கேஸ்ல அவர் தான் ஜெயலலிதா அந்த டிஏ கேஸ், சொத்து குவிப்பு வழக்க காஸ்ட் பண்ண சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்டோட ஆர்டரை சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணும்போது அது இவர் பெஞ்ச் தான், சுதர்சன் ரெட்டி ஹெட் பண்ண பெஞ்ச் தான் அந்த மேட்டர் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஜெயலலிதா ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணி ஒரு டைம்லைன்ல இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம்லைன் கொடுத்தவர் அவர் தான் ஒண்ணு. ரெண்டாவது, முல்லை பெரியார் வழக்கு தொடர்பான அரசியல் சாசன அமர்வு அந்த வழக்கு விசாரணையின் போது இவரும் அந்த அமர்வில் ஒரு நீதிபதியாக இருந்தார். அந்த அமர்வு தான் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி தான் முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்து இந்த அணைக்கு இந்த அணை ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இதுக்கு புதிதாக அணை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்தலாம் என்ற அந்த குழுவின் பரிந்துரை இவரோட உத்தரவு தான் வச்சு. இந்த 2 தான் அவரோட தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன். பட் இவர் செலக்ட் பண்ணதுக்கான இது சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு பிளாங்க்ல தான் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டிலிருந்து சில பெயர்கள்லாம் பேசப்பட்டது. அப்படி அந்த கூட்டத்துல பேசப்பட்டதா? இறுதி முடிவு எப்படி வந்தாங்க? இதுல டெரெக் ஓபிரையனுடைய ரோல் இருந்தது அல்லது டிஎம்சியோட சில சஜஷன் இருந்தது, அப்படிலாம் வரக்கூடிய கருத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை? எப்படி இவர் தேர்வு நடந்தது, அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்குதா? தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரை நம்ம நிறுத்தலாங்கிற தங்களோட கருத்தை தெரிவித்தார்கள். ஏனென்றால் ஒன்று, பாஜக தமிழகத்தை சேர்ந்தவர் நிறுத்தி இருப்பதால் நாமளும் அதே தமிழ்நாட்டை சேர்ந்து அதுவும் பேக்வர்ட் கம்யூனிட்டி சார்ந்த ஒருத்தரை நிறுத்தலாம் அப்படிங்கறதுதான் முதல்ல ஒரு டிஸ்கஷனா இருந்துச்சு. தமிழகத்துல மயில்சாமி அண்ணாதுரை இப்ப பத்திரிகைகள்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மயில்சாமி அண்ணாதுரை பேர் ஸ்ட்ராங்காக பேசப்பட்டது. ஒரு சில கட்சிகளுக்கு அதுல சற்று, ஏன்னா அவர் வருவாராங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைட் கான்டெஸ்ட் இருந்தா கூட பரவாயில்ல, இது லாப் சைடடா ஒன் சைடடா போற அதுல இந்த மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு அவர் வருவாரா, இதனால அவருக்கு ஏதாவது சங்கடம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. டிஎம்சி போன்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்துச்சு. சோ அப்பதான் வேண்டாம், வேற யாராச்சும் ஒருத்தர் நன்கு அறிமுகமானவர், அனைத்து மாநிலங்களுக்கும் அறிமுகமானவரா ஒருத்தர் நிறுத்தலாம், அது சோசியல் ஜஸ்டிஸ் நிலை, அதுல கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. அதனாலதான் சுதர்சன் ரெட்டிங்கிற பேரை காங்கிரஸ் கொண்டு வந்தோடனே அனைத்து எதிர்கட்சிகளும் அதுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் தெரிகிறது. சரி, முதல் கட்டமா 2 பேர் தான், வேற பேர் டிஸ்கஸ் ஆன மாதிரி தெரியல. ஓகே, பேசலாம். திரு பொன்ராஜ், இந்த தேர்வு எப்படி பாக்குறீங்க, இந்த போட்டி எப்படி பாக்குறீங்க? இது இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய செக்கு வைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி, ஜஸ்டிஸ் சுதர்சன் ரெட்டி அவர்கள் எந்த கட்சியும் சாராத ஒரு பொது மனிதர். அந்த பொது மனிதரை வேட்பாளராக களம் இறக்கியதன் மூலம் நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் தெலுங்கானா பிஆர்எஸுக்கும் ஒரு செக்கை இவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு ஒரு செக்கு வைத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக
சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியினுடைய சார்பாக எண்ணிக்கையின் சார்பாக அவர்தான் வெற்றி பெறப் போகிறார் என்பதாக இருந்தாலும் அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒரு வலுவான போட்டியை களமிறக்கி இது ஒரு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு அன்செக்கடாக போக முடியாது என்பதற்காக இது நடந்திருக்கிறது. வரவேற்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழர் என்பதற்காக தமிழக எம்பிக்கள் அனைவருமே அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயமான ஒரு கோரிக்கையும் இல்லை. ஏனென்று சொன்னால் சிபி ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்திலிருந்து 16 வயசுலேருந்து RSS உடைய மெம்பர். சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார், எம்பியாக இருந்திருக்கிறார், 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறார், கவர்னராக இருந்திருக்கிறார். அவரால் வந்து தமிழகத்திற்கு ஏதேனும் ஒரு சொந்த மாவட்டத்திற்கு கோயம்புத்தூருக்கு ஏதேனும் நன்மை இதுவரை கிடைத்திருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை. மகாராஷ்டிராவுக்கு ஆளுநராக இருந்திருக்கிறார். கோயம்புத்தூருக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையே ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஏதாவது பாடுபட்டிருக்கிறாரா தமிழராக என்று சொன்னால் இல்லை. அவர் பிஜேபியினுடைய கட்சி சார்பாக RSSனுடைய சார்பாக அவருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அவர் வெற்றி பெறட்டும். அதில் வந்து எந்த விதமான நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழர் என்பதற்காகவே அவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வது சுத்த அபத்தம். ஏனென்று சொன்னால் அவர் தமிழரை விட RSSற்கும் பிஜேபிக்கும் விசுவாசமான ஒரு RSS காரியகர்த்தா. எனவே காரியகர்த்தாவை பிஜேபி நிறுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணி ஒரு பொதுவான வேட்பாளரை காமன் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. இப்ப 2 பேருக்கும் இடையே சித்தாந்த போட்டியா அப்படிங்கிறத நம்ம பேசலாம். திருப்பன்ராஜ், அடிப்படையில் அரசியல்வாதி அல்லாதவர் அப்படின்னு சொல்லாமே தவிர அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் வந்து பொதுவானவராக தானே மாற போறாரு. யார் வந்தாலும் அதான் பொதுவானவரா தங்கர் மாறினாரா என்ன? பொதுவானவரா தங்கர் மாறினாரா? அவர் பிஜேபியினுடைய பிரசிடென்டாக இருந்த இது வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்தார். தங்கர் வந்த பிறகு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டாரா? அவர் மேலே எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுற அளவுக்கு செயல்பட்டாரா இல்லையா? அப்போ பிஜேபிக்கு ஆதரவாக தான் அவர் செயல்பட்டார் ஒழிய மற்ற பொதுவானவராக அவர் செயல்படலை தங்கர். ஆனால் ஒரு கட்டத்தில் பிஜேபிக்கே அது வந்து அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றப்ப அவருக்கு அன்செரிமோனியஸ் எக்ஸிட். அப்போ ஒரு அன்செரிமோனியஸ் எக்ஸிட்டை தங்கர் தன் சொந்த கட்சியை சேர்ந்த தங்கர் நியாயமாக செயல்பட முயற்சிக்கும் பொழுதே அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிஜேபி எப்படி வந்து ஒரு பொதுவான கேண்டிடேட்டை நமக்கு முன்னால நிறுத்தும்? சரி, இவர் எப்படி வந்து ஒரு பொதுவான சுதர்சன ரெட்டியை முன்னால இருப்பார்? இல்ல திரு பொன்ராஜ், நீங்க சொன்ன ஒரு ஆர்குமெண்ட் சுதர்சன ரெட்டியை நிறுத்தி இருப்பதன் மூலமா சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, BRS இவங்களுக்கெல்லாம் நெருக்கடி அப்படின்றீங்க இல்லையா? அப்ப அந்த நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வராதா? திரு சிபி ராதாகிருஷ்ணன் கண்டெஸ்ட் பண்ணும்போது திமுக உள்ளிட்ட இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே அந்த நெருக்கடி வராதா? அது எப்படி வரும்? நீங்க ஒரு காமனான கேண்டிடேட்டை நிறுத்தியிருந்தீங்கன்னா அந்த நெருக்கடி வரும். அப்துல் கலாம் அவர்களை வந்து முலாயம் சிங் யாதவும் சந்திரபாபு நாயுடும் ப்ரப்போஸ் பண்ணி 3 நாள் ஆச்சு வாஜ்பாய் முடிவெடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னால வந்து ஒரு அலெக்சாண்டர் தான் முடிவு பண்றதா இருந்தாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி இவங்க ப்ரெஷர் பண்ணதுக்கு அப்புறம் வாஜ்பாய் முடிவெடுத்தார். முடிவெடுத்த பிறகு உடனே அப்துல் கலாம் அக்செப்ட் பண்ணல. அவர் என்ன சொன்னாரு? எதிர்கட்சியான காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணாதான் நான் இந்த போஸ்டை ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாரு. அப்ப காங்கிரஸும் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, ADMK ஆதரவு கொடுத்தது, திமுக ஆதரவு கொடுத்தது, அனைத்து கட்சியிலும் ஆதரவு கொடுத்தது. ஏன்னா அவர் காமன் கேண்டிடேட். அப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் பிஜேபியோட கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களது படையிலிருந்து லட்சுமி சேகர் அவர்களை பொசிஷன் பண்ணாங்க. அப்ப ஒரு காமன் கேண்டிடேட்டை பிஜேபி பொசிஷன் பண்ணியிருந்தா, தமிழகத்திலிருந்து ஒரு காமன் கேண்டிடேட்டை பிஜேபி பொசிஷன் பண்ணியிருந்தா, பிஜேபி சாராத RSS சாராத ஒரு காமன் கேண்டிடேட்டை பொசிஷன் பண்ணியிருந்தா நீங்க தமிழருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், திமுக அதிமுக அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அதை விடுத்து விட்டு பிஜேபி RSS காரியகர்த்தாவை நியமித்து விட்டு அவர் தமிழர் என்று சொல்வதில் என்ன காரணம்? தமிழர்கள் தான் தமிழர்களுடைய ரத்ன பண்டார் வந்து தமிழர்கள் என்று சொன்னவர்கள் தானே இவர்கள். ரைட், இவர்களுக்கு என்ன தமிழர்களை பத்தி அக்கறை இருக்கு? நிச்சயமா அடுத்த சுற்றுல விவாதிக்கலாம். இது தொடர்பான ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான கூட்டணி கட்சிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார் அப்படின்னு செய்தியை பார்க்குறோம். திரு வைகோ, திரு திருமாவளவன், திரு முத்தரசன், திரு ஈஸ்வரன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றாங்க. தொடர்ச்சியாக பார்க்கலாம். திரு ராஜகோபால், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போட்டி அப்படிங்கிறது? நீங்கள் வந்து பாஜகவிலிருந்து போட்டி இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கணுங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக திரு சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறாரு. அவங்க சொன்னது அடிப்படையில் என்னென்னா
போட்டியாளர் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியில் நீங்கள் ஒரு கன்சென்சஸ் உருவாக்கி இருக்கணும், அறிவித்து விட்டு கேட்குறீங்களே அப்படின்ட்டாங்க. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்